ஹாய், திஸ் இஸ் உங்கள் தேவா. நீங்கள் எந்த ஃபீல்டு போனாலும் உங்களை ஏமாற்ற நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. திஸ் வேர்ல்டு இஸ் வெரி cruel டு புவர் பீப்புள் டார்கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் பர்சன்ஸ். அதுக்குன்னு நான் எல்லாரையும் தப்புன்னு சொல்ல வரல. சில நல்ல உள்ளங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. அதுவும் ட்ரேடிங்னா சொல்லவே வேண்டாம். உங்கள் ஆசையை தூண்டி அவங்களுக்கான என்ன தேவை இருக்கோ அதை உங்கள் மூலியமா பூர்த்தி பண்ணிப்பாங்க. அப்படி நடந்த சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஃபைனலாக எஸ்ஐபியோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ. பிரதர் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேட்குது ப்ரோ, சொல்லுங்கள். ஜோஸ், ஞாபகம் இருக்குங்களா? நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன் ஒரு சொல். 1 ஹவர் கிட்ட, ஒரு 1 மந்த் பிஃபோர். ம். ஞாபகம் இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஆக்சுவலா உங்ககிட்ட நான் கேட்டேன் அந்த கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ம். அதான் ஆக்சுவலா அப்போ நீங்கள் தான் வந்து பாத்தீங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்ட பர்சன் எங்களை கிளாஸ் ஏதாவது எடுப்பீங்களான்ட்டு. ஆக்சுவலா அப்போ நீங்க எனக்கு பெருசா ஹோப் கொடுக்கல. ம். ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஐடியாவும் உங்ககிட்ட இல்லை. இல்லை ஸோ ப்ரோ. அந்த சமயம் அதான் ப்ரோ, நான் என்னன்னா நானும் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை ப்ரோ. அதான் நம்ம சேர்த்து சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறது ம், கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஏதாவது ம், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போலேருந்தே இருக்கு ப்ரோ. என்னோட இதுவே ம், ம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும். என்கிட்ட கேஷ் இல்லை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட நாலேஜ் ம், இருக்குது, அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்டா அதுக்கு ஃபீஸ் வைக்கிற அப்படின்னு எல்லாரும் கொஸ்டின் கேட்பீங்க. பட் டீமில் பேக் எண்டில் டீம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கே பெருசாலாம் இதில் எதுவும் வராது ப்ரோ. ஏன்னா அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ம், நிறைய கொடுக்கணும். பட் ஆனால் நான் தான் நிறைய எஃபர்ட் போடுறேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு கம்யூனிட்டி ம், பில்ட் பண்ணணும். ஸோ ஏன்னா ம், நார்த் இந்தியாவில் நிறைய பேர் நிறைய ஸ்கேம் பண்ணியிருக்காங்க ப்ரோ. நான் ம், எக்கச்சக்கமாக நிறைய ஏமாந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ம், நீங்கள் யாரும் போயிட்டு மாட்டி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ அதுவும் இல்லாமல் எத்தனை நாளுக்கு இன்னொரு பர்சனே நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்துருவோம். நீங்கள் சொந்தமாக ம், பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் லைஃப்பில். நீங்கள் நிறைய அச்சீவ் ம், பண்ண முடியும். நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி ஓட முடியும். ஸோ என்னை ம், அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி இருந்துடக்கூடாது. உங்கள டிபெண்ட் பண்ணி ம், இருக்கணும். ஸோ இப்போது நீங்கள் நான் கொடுக்குறத மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் என்ன ம், டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதுக்கும் நீங்கள் ம், இன்னொரு பர்சன்கிட்ட வேலைக்கு போகிறதுக்குமே எந்த ம். வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் ஓனாக இது பண்ணால் தான் எல்லாமே பண்ண முடியும். அதான் ப்ரோ, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி ஏதாவது. ஆக்சுவலா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிரதர். ம், என்ன ப்ரோ ஆக்சுவலா பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன், ஒரு ரேன்சமான ஒரு கால் வந்துச்சு ப்ரோ. ம். ஆக்சுவலா நான் வந்து கத்துக்கணுன்றது அந்த மோட்டிவ்ல தான் இருந்தேன். ம். அது கரெக்டா ஒருத்தர் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு நான் வந்து கிளாஸும் கற்றுக் கொடுக்குறேன், டீச் ம். பண்றேன். ம். நம்ம ப்ராஃபிட் ஷேரும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ம். வந்து அதுக்கு 5K வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொன்னாங்க. ம். சரி, நான் அதை பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு ஒரு டெமோ கால் குடுத்தாங்க. ம். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து சக்சஸ். அ ம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 2K வந்து ப்ராஃபிட் குடுத்தாங்க. ம். அ அது டெமோ கால்ன்றதால அவங்க அந்த ஷேர் வாங்கல. தென் ம். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா, ஒரு 3K ப்ராஃபிட் குடுத்தாங்க. ம். அதுல அவங்களோட ஷேர் குடுத்துட்டேன். ம். தென் தேர்ட் டே வந்துங்க. தேர்ட் டே பார்த்தீங்கன்னா, 5K லாஸ். அது 2.5K கேட்க வேண்டியதானே நீங்கள்? இல்ல, அதுல இருந்து கிடையாதாம். அந்த அந்த மெத்தட்லாம் இல்ல. ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் ஷேர் பண்ணிப்பாங்களாம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட் வரதுல வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் இருக்கு, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தென் சொன்னாதான் நல்லா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4த் டே, அதாவது 4த் டே ம். ஒரு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 105 போயிட்டு இருந்துச்சு. என்ன வாங்க சொன்னாங்க. ம். நான் ஸ்டாப் லாஸ் கேட்பேன். ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க ஸ்டாப் லாஸ் இல்லாம எதுக்குமே போகக்கூடாதுன்னு. ம். அது என்னைக்குமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ம். இதெல்லாம் நான் ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 3 to 4 டேஸ்லயே செய்றேன் நானு. உங்ககிட்ட ம். பேசிட்டு, சரி, ம். நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் வெயிட் பண்ணியிருப்பேன் நானு. சரி, நம்ம ம். ஏதாவது சீக்கிரம் கத்துக்கணுமேன்றதுக்காக நான் உள்ள இறங்கிட்டேன். அந்த ம். 4த் டே பார்த்தீங்கன்னா, என்ன வாங்க சொல்றாங்க. நான் வாங்கிட்டேன். அது ம். பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பாயிண்ட்ஸ் பிலோ போயிட்டே இருக்கு. நான் ம். கேட்கிறேன் அவர்கிட்ட. ம். அ இல்ல, எனக்கு எக்ஸ்பைரி டே. அது ம். மறுபடியும் இன்கிரீஸ் ஆயிடும்னு சொன்னாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, 105லேருந்து 50க்கு போச்சு. நான் ம். அப்ப திரும்பவும் அவருக்கு கால் பண்ணி கேட்கிறேன். சார், ம். 50 போயிடுச்சு. அட்லீஸ்ட் ம். இருக்கிற அந்த ரிமைனிங் அமௌண்ட்டாவது நானு வச்சுக்கிறேன் நானு. இதுல நான் வெளிய வந்துர்றேன்னு சொன்னேன். ம். அதையும் அவர் கேட்கல. ம். திரும்ப 18 போச்சு. ம். அப்பயும் கேட்கிறேன். இல்ல,
இது 5 வந்தா கூட திரும்ப ஏறுன்னு சொன்னாரு. எனக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்க சார். எனக்கு ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல. எதுவுமே தெரியாது. கடைசியில ம். 0 ஆயிட்டு வாஷ் அவுட் ஆயிடுச்சு கேபிட்டல். 4த் டே ப்ரோ 25,000 அவுட்டுங்க. இதைத்தான் ப்ரோ நான் சொல்கிறேன். நான் நான் ஒரு 400 அன்னைக்கு லாஸ் ஆனதுக்கே நான் ஃப்ரைடே வந்து ம். சரி லாஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. அதுவும் இல்லாமல் நான் கொடுக்குற அக்டோபர் 2ஓ 3ஓ உங்ககிட்ட பேசினேன் நானு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்ல முடிஞ்சு போச்சு. அதுதான் ப்ரோ நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்ல ப்ரோ. நான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலுமே உங்கள் நம்பர் வந்து ஷேர் ஆகிடும் ப்ரோ. ம். அது வந்து ம். இவங்க நல்லவங்க, அலைஸ் ப்ளூவே நல்லவங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நமக்கு ஏதாவது ஒரு ம். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வேணும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக நம்ம எதிலாவது ம். ஒன்று ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அலைஸ் ப்ளூ வந்து தமிழ் சப்போர்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த மேனேஜர் கொஞ்சம் தெரிஞ்சவர். இந்த ம். நம்பர் ஷேரிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கே வந்து இப்போது நிறைய கால்ஸ் வரும். எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் நான் வரும்போது கேட்டுட்டு இருப்பேன். இப்போல்லாம் வந்து சிக்னல் தரோம், நீங்கள் டெமோ எடுத்து பார்க்குறேன். எனக்கு ஸ்டில் இப்போ கூட வந்துட்டே இருக்கும். நான் வந்து அவங்க கையில் ம். நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு சிக்னல் ம். தரேன், நீங்கள் வேணா இந்த நிஃப்டி வந்து இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த ப்ரைஸில் எடுங்க, உங்களுக்கு வந்து ஒரு ம். 50 பாயிண்ட் ப்ராஃபிட் போகும். நீங்கள் எனக்கு வந்து ம். அதில் 50-50 கூட தர வேணாம், ஒரு 30-70 ம். நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இப்படி சொல்லுவேன். காலை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ அதான் எதுவுமே தெரியலனா என்ன பண்ணுவாங்க, யூஸ் ம். பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் ம். அதுக்காக தான் ப்ரோ நான் இந்த செஷனே முக்கியமாக வைக்கணும்னு நினச்சேன். ம். ஆனால் நீங்கள் ஏன் நல்லா தானே ப்ரோ பேசிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? இல்ல பிரதர். நான் ஆக்சுவலா கத்துக்கணுன்ற அந்த மோட்டிவ்ல தான் போனேன். நமக்கு டீச்சும் பண்றாங்க. சரி நம்ம ப்ராஃபிட்டே அதுதான் ப்ரோ எடுக்கலாம். நானும் வந்து அதான் அந்த நம்ம ஹியூமன் தானே பிரதர். அந்த ஆசை யாரையுமே விடாது. அதை தான் ப்ரோ நானும் அப்படிதான் நான் சொல்கிறேன். போயிட்டு இருந்தேன். அந்த நீங்கள் அந்த ஆசையோட நான் உங்கள் கையில் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வராதீங்க. ம். ஏன்னா வந்து அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளை லேர்னிங்கே கற்றுக்க விடாது. நான் ம். கொடுக்குறது அது மண்ணு ஒரு சைடு போயிட்டு இருக்கட்டும், அதில் லாஸ் வருது ப்ராஃபிட் வருது அதெல்லாம் செகண்டரி. அந்த ஒரு ம். மைண்ட்லேயே நீங்கள் போட்டு ஏற்றிக்காதீங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ம். வந்து என்ன சொல்கிறோம், என்ன நடக்குது, அந்த லேர்ன் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தீங்கன்னா, அந்த 1 இயர் கழிச்சு ம். நீங்கள் இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எனக்கே வந்து ஃபீஸ் வந்து ஃபோர் கேனா 48K பே பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து அது வந்து ம். நீங்கள் ஐபிஓஸ் அந்த இது ட்ரேடிங்கே பண்ணாலும் ஐபிஓஸ்லேயே வந்து அந்த 48Kலாம் 1 இயரில் வந்துடும். ம். வராமலாம் இருக்காது. உங்களுக்கு நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறது எல்லாமே கிடைச்சதுன்னா 1 லேக் கூட வந்துடும் ப்ராஃபிட்டு. பட் ஆனால் வந்து அதுக்காக தான் நான் சொன்னேன், ஒய்ஃப் யாராவது இருந்தாங்கன்னா, சிஸ்டர்ஸ் அது மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஐபிஓ ம். வந்து நிறைய அக்கௌண்ட்டில் மல்டிபிள் அக்கௌண்ட்டில் அப்ளை பண்ணால் பாசிபிள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி கிடைச்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து இதுவாகிடும். ட்ரேட் பண்ணி தான் நம்ம இது பண்ணணும் இல்லை, ட்ரேட் பண்ணாமலே அதுலேயே ம். வந்துடும். நம்ம ட்ரேட் நம்ம கொடுக்குறதும் சேஃபஸ்ட்டாக தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்டு மேக்ஸிமம் 10 பாயிண்ட்டுக்கு மேலே எஸ்எல்ல யாருக்குமே ட்ரேடே கொடுத்துருக்க மாட்டேன். ம். ஸோ ஏன்னா வந்து தெரியும் ப்ரோ, எப்படி நடக்கும் ஏது நடக்கணும். அதான் நான் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து சொன்னோம். ஒரு விஷயம் என்னன்னா ஸ்டாப் லாஸ் ஆக்சுவலா இல்லாமல் அதுக்கப்புறம் டெய்லியும் கால்ஸ் வந்துட்டே தான் இருந்துச்சுங்க பிரதர். நான் அப்படியே கால்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டேன். அதை தான் ப்ரோ நான் சொல்கிறேன். கால்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, இதுக்கப்புறம் நீங்கள் ம். ட்ரேடிங்குள்ளே ஏதாவது ஒரு நீங்கள் இதுன்னு இல்லை, ஏதாவது ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டுட்டாலே அதுக்கு ரிலேட்டடாக ம். இருக்கிற கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால் வந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் இப்போ லோனுக்கு லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் ம். லோன் எடுக்கிறது உங்களுக்கு பர்சனலாக ஏதோ நீட்ஸ் இருக்குது, லோன் எடுக்க போகிறீங்கன்னா சுற்றி எல்லாருமே கால் பண்ணுவாங்க. எல்லா பேங்க்லேருந்து கால்ஸ் வரும், எல்லா சப் ப்ரோக்கர்லேருந்து கால் வரும். அந்த கால் வந்துகிட்டே ம். இருக்கும், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், எல்லாமே வரும் ப்ரோ. ம். எனக்கும் ஸ்டில் வந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை வச்சு நிறைய எப்படி அவங்க சம்பாதிக்கலாம் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. யாருமே வந்து நீங்கள் சம்பாதிக்கணும், நீங்கள் இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுலேயே வரமாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன்ல உங்கள் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் நான் எல்லாருக்குமே வந்து எனக்கு 100 மெசேஜ் வந்தாலுமே வந்து எல்லாருக்குமே நான் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒர்க் இருந்தாலும் சரி. ஸோ பிரதர் ஆக்சுவலா இன்னொரு டவுட்டுங்க. ம் அ இப்ப மொபைல்ல யூஸ் பண்றேன்ல பிரதர், ஆலிஸ் ப்ளூ ஆப். ம் ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியல பிரதர். ஒரு மாரி பிளர்ரா வந்துருது. ஆ, அந்த ஆர்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்ற முடியலன்றீங்களா பிஓ ஆர்டரில்? ஆமா, ஆமா. ஆமாங்க பிரதர். ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியல. சேஞ்ச் பண்ண முடியல. இல்லை ப்ரோ, நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேனே என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் அதை ஆக்சுவலா பார்க்குறேன். நான் வந்து அ அவங்க கஸ்டமர் கேர்ல ஃபோன் பண்ணி கேட்டேன். ம் அந்த ஆப்ஷன் வந்து மொபைல்ல இல்லன்னு சொல்றாங்க. நீங்க வெப்ல பண்ணா மட்டும் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படியா? ஆ ஓகே ப்ரோ, நான் என்னோட இதில் ம். நான் செக் நானும் பண்றீங்களா இப்போ பிரதர்? அலைஸ் ப்ளூ ம். தான் ட்ரேட் பண்ணுறேன்.
ஸோ ம். நான் அதான் ஸ்க்ரீன்ஷாட்டும் போட்டிருப்பேன் நேற்று கூட பண்ணது கூட. ஸோ நான் செக் பண்ணுறேன் ப்ரோ என்னன்னு சொல்லிட்டு நான் மாடிஃபை பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. சரிங்க. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது? இப்ப அந்த டைரக்டா இப்ப நீங்க மெசேஜ் எல்லாம் போடுறீங்களா, இந்த கால் எடுங்க, இதை ஆ. எடுங்க அப்படின்னு. ம். இப்படி குரூப்பா எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ம். எப்படி இப்படி எல்லாம் ஆகுது, இப்படி எல்லாம் எடுங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஆ. ஓ. நம்ம இல்ல ஒரு ஆப்ஷன் இருந்தா பண்ணுங்க அப்படி. பண்ணி தான் ஆணுங்கிற இது இல்ல. ஓகே ப்ரோ. உங்களுக்கு வீடியோ மாதிரி இருந்தாலே ஓகே தானே? ஓகேங்க. ஓகே ஓகே ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாகவே வந்து வீடியோ ஒன்று கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அதில் அந்த ஆப்பில் என்னென்ன இருக்குன்னே நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ மொத்தம் 2 ஆப் இருக்குது. ரைஸ் ஒன்று இருக்குது, ஏஎன்டி ஆப் ஒன்று இருக்குது, அலைஸ் ப்ளூவோட ஆப்பு. ஸோ ரைஸ்ன்ற ஆப் வந்து ஐபிஓஸு அந்த பாண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் அப்ளை பண்ணுறது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு அலைஸ் ப்ளூன்றது ஷேர்ஸ் வாங்குறது, ஹோல்ட் பண்ணுறது, விற்கிறது, லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ அதுக்கானது. ஓகே ப்ரோ. ப்ரோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். அந்த ஃபஸ்ட்டு செஷன்லேயே வந்து சொல்லியிருப்பேன், எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணுங்க, மந்த்லி வந்து இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு பிடிஎஃப் தான் இன்னைக்கு. ஸோ லைஃப்பில் நிறைய கோல்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். வீடு கட்டணும், பசங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வைக்கணும், ஸோ எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் பண்ணும். எல்லா ட்ரீமையும் வந்து ஃபில்பில் பண்ணுற ஒரே விஷயம். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணிட்டே இருப்போம். சேவிங்ஸ்னு யாருமே பெருசாக வைக்க மாட்டோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நிறைய பேர் வந்து யாரெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் அதுவும் வந்து மேனட்டரி. எல்லோரும் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலி, நிறைய கம்பெனி ஐடி கம்பெனிலே இருக்கவங்க நிறைய போட்டு தந்துடுவாங்க. அது பிரச்சனை இல்லை. மற்ற வேலை செய்கிறவங்களும் வந்து அதை போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இப்போது நமக்கு என்ன நடக்கும்னு நம்மளால் ப்ரிடிக்ஷனே பண்ண முடியாது. ஏன்னா வந்து எனக்கே வந்து இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட்டோ ஏதோ சம்திங் ஏதோ நடந்துருச்சுன்னா, ஸோ வந்து நம்மளால் இப்போது ஒரு 10 லேக்ஸ் செலவு பண்ணோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. நானே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன் ஒரு 3 இயர்ஸாக. நமக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு நடக்கக்கூடாதுன்னு தான் எல்லாரோட ஆசையும். பட் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நம்மள மீறி, ஸோ 10 லேக் நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம எப்படியும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து லைஃப் இன்சூரன்ஸும் வந்து நிறைய பேருக்கு வந்து அதுவும் நான் பார்த்து தான் இருக்கேன். நானும் இன்னும் போட ஆரம்பிக்கல. பட் ஆனால் அது எனக்கு மேரேஜுக்கு அப்புறம் நாமினியாக வந்து ஒய்ஃபை போட்டுட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுவும் நான் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, எது வந்து நம்மளுக்கு கன்வீனியன்ட்டாக எல்லாமே எல்லாமே வந்து ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுவும் வந்து யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள், அதுவும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு பார்த்தாலே புரியும், ஈஸியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இதை குரூப்லேயும் போட்டு வரேன். பட் இதை கம்பல்சரி எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதனால் எனக்கு ஏதாவது வரும், நான் வந்து மீடியேட்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இதனால் ஒரு ரூபா கூட எனக்கு வராது. நான் லைஃப்பில் வந்து நான் பண்ணாததை இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானே வந்து கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பண்ணுறத தான் உங்கள் கையில் சொல்கிறேன். நான் வந்து யாரும் மற்றவங்க மாதிரி சும்மா அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள், எனக்கு அது மூலமாக கமிஷன் வரும் அப்படின்னுலாம் நான் உட்காந்துடலாம் இல்லை. நான் அது பண்ணுறேன், நீங்களும் அதை பண்ணுங்கள் உங்களோட லைஃப் ஃப்யூச்சருக்காக. ஓகே பிரதர், நான் இதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் போடுறேன். பிடிஎஃப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எப்போனாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு தானா, மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. எல்லாருமே பண்ணுங்க. நம்பி அஹ், இந்த குரூப் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக இது இப்போ இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் நான் ஆல்ரெடி ஒரு 6 ஃபண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு ஃபண்ட் வந்து ரீசெண்டாக தான் வந்திருக்கு. அது வந்து அலைஸ்பிளில் காமிக்கல. நானும் கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டேன், இது மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நானே, பட் இது பண்ணல அப்படின்னு மேனேஜர்களை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஒரு மேனேஜர் வந்து மேலே பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மீதி 5 அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், 5 இருக்குது இதில். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கேஸ், இது மட்டும் தான் நான் சொல்லணும்னு எதிர்பார்த்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணோம். ஏன்னா வந்து நான் பண்ண மிஸ்டேக் இப்போ பார்த்தீங்களா, நான் இந்த செக்ஷன் வந்து முன்னாடியே எடுத்திருந்தேன்னா அந்த பிரதரும் வந்து இது மாதிரி போயிட்டு எதுவும் பண்ணியிருக்க மாட்டார்.
ஸோ இதுக்காக தான் நான் மெயினாகவும் வச்சேன். இது மாதிரி யாராவது எதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்களுக்கு அவர் ஆகும். அவங்களும் அந்த மிஸ்டேக்கெல்லாம் எதுவும் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், அவர் நியர்லி வந்து அவங்களுக்கு 5K பே பண்ணியிருக்காரு. ஒரு 30K கிட்டேயும் லாஸ் பண்ணியிருக்காரு. ஆஹ் எவ்வளோ அது அது சம்பாதிக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம வந்து இங்கே வெளியே உட்காந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆனால் வந்து அந்த ஒரு ஆர்டர்ட் மணி அவர் கையில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சாரு, அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார், எவ்வளோ வந்து உழைச்சாரு அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்கு பின்னாடி எல்லாரோட மணிக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்கள யாரும் பெருசாக நம்பி எதுவும் ஏமாந்துடாதீங்க. என்னோட ஸ்மால் அட்வைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்கள் தேவா. இது நம்ம சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. See you soon in the next video.